டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் சார். வணக்கம். புதிதாக அமைந்த இந்த தாவேகா அரசை, தலைவர் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசை எப்படியாவது வீழ்த்து விட வேண்டும் அப்படின்றதுல ரெண்டு கட்சிகளும் கங்கணம் கட்டிட்டு வேலை செய்கிறாங்க. டிஎம்கேவும் வேலை செய்யுது, ஏடிஎம்கேவும் வேலை செய்யுது. ஏடிஎம்கேல ஒரு பகுதியினர் 25 பேர் கிட்டத்தட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. இந்த நிலைமையில் இபிஎஸ் இன்னைக்கு கவர்னரை போய் பார்க்குறாரு. பார்த்து இவங்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்தில் இவங்களோட எம்எல்ஏ பதவியை அவங்க என்ன சொல்கிறது, அவங்க தகுதி இழக்க செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இபிஎஸ் இதுவரை என்ன மாதிரியான துரோகங்களை எல்லாம் செஞ்சுருக்கிறாரு? தாவேகாவுக்கு என்ன மாதிரியான துரோகத்தை அவர் செய்கிறார்? இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவரை துரோகத்தினுடைய மொத்த வடிவமாகவே இன்னைக்கு மக்கள் மத்தியில் நிலைநிறுத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் என்னென்னா, ஒரு சரி எளிய குடும்பத்திலேருந்து வந்தார், 4.5 வருஷம் அந்த ஆட்சி நடத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பகையோ இல்லை அந்த மாதிரி உணர்வுகளோ கிடையாது. அதே நேரத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கருணாநிதி காலத்தில் அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டாருங்கிறதுக்காக அவரை கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்சது மட்டும் இல்லாமல், அவரை இன்னைக்கு தளபதிக்கு எப்படி எவ்வளோ பெரிய கஷ்டங்களை, துரோகங்களை, அவதூறுகளை, அவமானங்களெல்லாம் ஏற்படுத்தி அவருக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சல் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சாங்க. ஆமாம். இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் அன்னைக்கு 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறி தனியாக ஒரு இயக்கம் கண்ட நேரத்தில் எல்லாம் இவங்க ஆளுங்கட்சி வேற, திமுக ஆளுங்கட்சி, அவங்களெல்லாம் அடிக்கிறது, நொறுக்கிறது, அவங்க கொட்டகைகளில் தான் இப்போ ரசிகர்கள் மன்றங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தீ வச்சு கொளுத்துறது, அப்படி எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எப்படியாவது அவர் இல்லாமல் ஓட வச்சிடணும், நாட்டை விட்டே ஓடணுங்கிற அளவுக்கு அவங்க அன்னைக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. உங்களுக்கு ஏற்கனவே அந்த படம் இப்போ ரிலீஸு மதுரை முத்து, இப்போ நான் சேலை கட்டுறேன்னு சொல்லி சொன்ன கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். உலக சுற்றுவாலிபன். ஆமாம். அதுக்கப்புறம் 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்துடுறாரு. வந்ததுக்கு பிறகும் அவரை அரிதாரம் பூசின ஒரு கோமாளி, தொப்பிக்காரன், எவ்வளவு தூரத்துக்குள்ளே அவரை அசிங்கமாக பேச முடியுமோ அத்தனையும் பேசுனாங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில், அதாவது அதிமுகவை மட்டும் சொல்கிறதுக்கு இல்லை, திமுக தொண்டர்களும் அதே நிலையில் தான் வளர்க்கப்பட்டாங்க. எம்ஜிஆர்னு சொல்லி போனால் எம்ஜிஆரை சாணியை தூக்கி இப்போ அவர் அப்போ அந்த நேரம் வால் போஸ்டுகள்லாம் எரிகிறது, அதுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு கேலிகள் பண்ணி திமுக ஊர்வலங்களில் எம்ஜிஆரை அவமானப்படுத்துறது, அப்படி திமுக தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் அதிமுகன்னு சொன்னால் பிடிக்காது. ஒரு அதிமுக காரங்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, பார்த்தாலே ஒரு அருவருப்பாக பார்ப்போம். அதே மாதிரி அதிமுக திமுக காரர்களை அருவருப்பாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பகை இருக்குது. எப்படியாவது எம்ஜிஆரை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் நடந்துச்சு, கொலை முயற்சிகள் கூட நடந்தது. அந்த நேரங்கள்லாம் அவர் புரட்சி தலைவர் அதில் இருந்து தாண்டி வந்துட்டார். சரி, புரட்சி தலைவருடைய காலங்கள் தாண்டி அவர் ஆட்சி பொறுப்பில் அவர் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இடையில கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க பட்சத்தில் அவர் அங்கே செத்து போனார், ஐஸ் பெட்டியில் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவதூறெல்லாம் பரப்புனாங்க. இப்படிலாம் பரப்புகிற ஒரு கட்சிக்கிட்ட போய் கூட்டணி சேர்ந்து எப்படியாவது பதவியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ஆசை வருதுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரியா, அதை ஐஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை பற்றி இங்கே ஒரு அவதூறுகளை அப்படிலாம் பரப்புனாங்க. அதையும் தாண்டி எம்ஜிஆர் அன்னைக்கு அங்கே இருந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்காரு, முதலமைச்சராக அங்கே இருந்து அவர் திரும்ப அங்கே இருந்து, அப்போ அதுக்கு முன்னால் அவர் இருந்த நிலையில் அப்படியே வீடியோலாம் எடுத்து போட்டு அவர் உயிரோடு தான் இருக்காருங்கிறத மக்கள்கிட்ட காட்டுறதே அன்னைக்கு அதிமுக காரங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வேலையாகி போச்சு. அதை வீடியோ எடுத்து போட்டு கிராமமாக அப்போ சின்ன இந்த டிவி கொண்டு வீடுகளில் கொண்டு வச்சு அதை தெருக்களில் வச்சு போடுவாங்கல்ல, அப்படி போடுவாங்க. அந்த மக்கள்லாம் தலைவரை பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் சிந்துவாங்க. அப்படி ஒரு உணர்ச்சி வயமான ஒரு காலகட்டங்கள்.
அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அங்கேருந்து நோய்வாய்ப்பட்டு நல்லா உடம்பு சரியாகி வந்துட்டார். இருந்தாலும் அவருக்கு வந்து வாய் பேச முடியாது. வாயில் வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி கோலாவடியும் அதெல்லாம் தொடச்சி விடுவார். ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு பெரிய பிம்பமாக மக்கள்கிட்ட இருந்தவர், பெரிய அழகன். அவரை வந்து எல்லாருமே வந்து தொப்பி இல்லாமல் கண்ணாடி இல்லாமல் பார்த்துருக்க முடியாது. அப்படி தன்னுடைய அந்த இதை வந்து இமேஜை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே நிலையில் அங்கேருந்து ஃப்ளைட்டில் இறங்கி அதே வேகத்தில் இறங்கி வந்தார். வந்ததுக்கப்புறம் ஆட்சி பொறுப்பு அவர் கையில் ஒப்படைக்கப்பட்டுச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்னை இப்போ அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க போச்சில் கலைஞர் வந்து ஒரு அரசியல்வாதி என்ன கேட்கக்கூடாதோ அதை கேட்டார். ஏன்னா யாசகம் பிச்சை எடுப்பாங்கல்ல, ஈயன இரத்தல் இழிந்தன்று ஈயன் நிறுத்தல் அதனினும் இழிந்தன்று அப்படின்னு சொல்லி கொள்ளனை கொடுத்தல் இது அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம இலக்கியங்களில் படிச்சிருக்கோம். பிச்சை எடுக்கிறதே பெரிய நம்ம தமிழர்களுடைய மரபுல வந்து பிச்சை கேட்கறது ஈன்னு சொல்லி போய் அவங்ககிட்ட யாசகத்துக்கு நிற்கிறதே வந்து ஒரு பெரிய குற்றம், அவமானகரமான ஒண்ணு. ஆட்சியே யாசகம் கேட்டார்ல, ஆட்சியே கேட்காரு. நீங்க வந்து வந்தத உடனே நான் புரட்சி தலைவர் என்னுடைய நண்பன் கையில நான் திருப்பி கொடுத்துட்றேன், அது வரைக்கும் எனக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டாரு எம்ஜிஆர். அங்க இருக்கிறப்போ தேர்தல் நடக்க எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிறதுல இவர் வந்து ஜெயிச்சு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு வால் போஸ்ட்லாம் அடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ கூட இந்த தேர்தலில் வந்து 2026 தேர்தலில் இவங்க ஜெயிச்சிருவோங்கிறதுல ஸ்டாலின் வகையரா என்ன பண்ணாங்க, நிறைய வீடியோஸ் அது இதெல்லாம் ரெடி பண்ணி உட்கார்ந்துருந்துருக்காங்க. பிறகு ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த சரி அவரே அறிவாலயத்தில் நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு தெரியல, காலையில் பிரம்மாண்டமான பந்தல் அலங்காரம்லாம் இருந்துச்சு, ஏற்பாடுகள். ஒரு 10-11 மணி நேரம் பந்தல் எல்லாம் கழட்டிட்டாங்க, பந்தல பெரிய பத்திரிகை ஏறின மாதிரி பண்ணிட்டாங்க. அது மாதிரி அவங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வராரு, வந்ததுக்கப்புறம் ஆட்சி பொறுப்பு எடுக்காங்க. எம்ஜிஆரை ஊமையான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம், அது பொதுக்கூட்டத்தில் நான் கூட இருந்தேன். அதில் உள்ள முக்கியமான ஒரு பேச்சாளர். நிறைய பேர் இப்போ பொதுக்கூட்டங்கள் தானே, அதனால் அதிகமாக கூட்டங்கள் கூடுறது வந்து பொதுக்கூட்டங்களுக்கு வருவாங்க. போய் மேடையில் அவர் சிறப்பு பேச்சாளரை பேச சொல்லிட்டாங்க. சிறப்பு பேச்சாளர் வந்து அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கார், பேச பண்ணுங்கார். ரொம்ப நேரமாக நிற்காரு. சரி ஏதாவது உடம்பு குரல் இல்லை சரி பண்ணிட்டு பேசுவார் போலன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேசவே இல்லை, அப்படியே அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு, உடனே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பேசுன்னு கத்த ஆரம்பிச்ச உடனே இப்படி நான் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிற என்னே உன் மேலே இவ்வளோ கோவம் வருது, ஒரு ஊமையை போய் ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படி அதை கொண்டு, அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அதாவது ஒரு நோயின் அந்த ஒரு தாக்கத்தை கூட வந்து அசிங்கப்படுத்தின கும்பல் திமுக கும்பல். அப்படிப்பட்ட கும்பல் கூட போய் சேர்ந்து ஆட்சி அமைக்கணுங்கிற அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு பதவி வேறி வருதுன்னு சொல்லி சொன்னா சார், எப்படி சார் இது வரும்? ஏன்னா ஒரு மனிதரா நீங்க பாருங்களேன், இஸ் அ பொலிட்டிக்கல் மேன், இஸ் நாட் ஆர்டினரி மேன். ஒரு பொலிட்டீஷியன் சிஎம்மா ஒரு 5 வருஷம் ஆண்டிருக்கிறாரு. இப்போ மக்களுடைய பலம் என்பது அவருக்கு தெரியும், மக்கள் நிலைத்தால் நம்மளை வந்து தூக்கி போட்டுருவாங்கன்றது தெரியும். இதெல்லாம் தெரிந்தும் மக்கள் தாவேக்காவுக்கு ஆட்சி அமைக்கிற அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தட்டி பறிச்சோம் என்றால் அது நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்துக்கே அசிங்கம், நம்மளுடைய அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு நினைப்பு. மக்கள் நம்மளை நிராகரிச்சிருவாங்க, மக்கள் நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படின்ற அவர் நினைக்க முடியாது, நினைக்கலையா அவர்? அதாவது அசிங்கத்தை பற்றி ஏதாவது கவலைப்பட்டாங்கன்னா அவங்க நினைப்பாங்க, ஏன்னா அசிங்கமாக இதெல்லாம் நமக்கு ஒரு அசிங்கம், இப்படி நம்ம வந்து 47 இடத்த பெற்று வாங்கிட்டு அது 3வது இடத்துல போய் இருந்துட்டு நம்ம ஆட்சி அமைக்கணும், அது முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறோமே அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட அது இல்லை. இன்னைக்கு அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து அங்கே உள்ள தொண்டர்கள், நீங்கள் வந்து அங்கே ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, என்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை ஒரு காலகட்டத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் யாரோ ஒரு ஆள் கட்சியை நடத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா 70 சீட்டு ஜெயிச்சு போன தேர்தலில் வந்தாங்க, அந்த அளவுக்கு ஆதரிச்சாங்க. அப்போ நடத்தணும்னு சொல்லி சொன்னால் இவராது வந்திருக்காரு அப்படிங்கிற அளவில் அவரை ஏற்றுக்கிட தான் செஞ்சாங்க. ஆனால் என்னைக்கு திமுக கூட சேர்ந்து திமுகவுடைய ஆதரவோட
முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு தாம் மானம் வெக்கம் சூடு சொரணம் அத்தனையும் இழந்துட்டு அதற்காக போய் உட்கார்ந்துருந்து புதுச்சேரியில் கொண்டு போய் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வச்சு உட்கார்ந்துருந்து மந்திராலோசனை பண்ணாரோ அதோடு சரி. அப்போதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம், வேலுமணி போன்றவர்கள் அப்போதான் அவங்களுக்கு விழிப்பு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அவங்கெல்லாம் தீவிரமாக எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்தவர்கள். ஆமாம் ஆமாம். எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, புரட்சி தமிழர்னு வேற சொல்லிவிடுவாங்க. ஆமாம். அவருக்கு ஒரு பட்டம் அப்படி கொடுத்து அவர் தீவிரம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் மேலே எப்போ சந்தேகம் வருதுன்னு சொன்னா, என்னைக்கு ஸ்டாலினோட மந்திர ஆலோசனை பண்ணி சதிவலை பின்னி ஸ்டாலின் அனுப்பிய ஆட்களை சந்தித்து பேசி முதலமைச்சர் நீ தான் முதலமைச்சர், எங்களுடைய ஆதரவோட நீ வந்து முதலமைச்சராக இருக்கா, எப்படினாலும் சரி தளபதி விஜயை வந்து ஆட்சி அமைக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க போட்ட சதி. இது வந்து ஸ்டாலினுடைய மூளையில் உதித்த சதி. அது கரெக்ட். அந்த ஸ்டாலினுக்கு அந்த மூளையில் அந்த சதியை யார் கொண்டு போய் புகுத்துறான்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாஜக. ஆமாம். பாரதிய ஜனதா கட்சி எதுனா பார்த்தா பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, நாங்கள் தான் இருந்து நாட்டை காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு உச்சரிக்கிற நேரத்துலலாம் பாஜகன்னு சொல்லிட்டு, ஆனால் பாஜக கூட இப்படி ஒரு கள்ள உறவு வச்சிருக்கிறத தளபதி அவர்கள் பல கூட்டங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனால் தளபதி பாஜகவுடைய குழந்தை அப்படிலாம் சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு எல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ பண்ணாங்க. அதேமாரி கமலஹாசன் உறவு போச்சில் அவரை பாஜக தான் அனுப்பியிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு கமலஹாசன் வந்து அவரோட இருக்காங்க. அப்போ ஒரு நாயை வந்து அடிக்கணும்னு சொல்லி சொன்னா கூட அது மேலே ஒரு திருட்டு பட்டமோ இல்லைன்னா ஏதாவது ஒன்று கட்டணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் பாரியா அந்த ஒரு வாயில்லாத பிராணியை அடிக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல நாயாக இருந்தாலுமே இது இப்போ தான் கோட்டி நாய் 2 பேரை அந்த தெருவில் கடிச்சிட்டு சொல்லுங்க, நம்மளும் சேர்ந்து எறிவோம். அதே மாதிரி ஒரு பாரதிய ஜனதாங்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து அவங்களுடைய தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்ககிட்ட ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு டீலிங் வச்சுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்தி அரசியல் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்கு 8 நாள் கழிச்சு முடிஞ்சு போச்சு சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எடப்பாடி இப்போ மக்கள் கூட்டணி அப்படின்னு ஒன்று அமைச்சிட்டு சி.வி. சண்முகம் அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் வந்து மந்திரி பதவி தரப்போகிறாங்க, இதை விட அசிங்கம் எதுவும் இல்லை. ஆனால் வாக்கெடுப்பின் போது மெஜாரிட்டியை நிரூபிக்கிற அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் எஸ்பி வேலுமணி கிளியராக சொல்கிறார், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு, நாங்கள் மந்திரி சபையெல்லாம் போக போகிறதில்லை அப்படின்றாங்க. இதே குற்றச்சாட்டை எஸ்பி வேலுமணி பேசினா அதுக்கு அப்புறம் சொல்கிறாரு, சொன்ன பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. எதுக்கு இப்படி ஒரு பொருளை கிளப்பி விடுறாங்க? 2 பேரும் இதில் ஒன்றாயிறாங்க. இவரும் மந்திரி சபையில் போகிறான்றாரு, அவரும் மந்திரி சபையில் போகிறான்றாரு. எதுக்கு இந்த எஸ்பி வேலுமணி நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு, நாங்கள் மந்திரி அதாவது இந்த கேபினெட்டில் போகவே இல்லைன்றாரு. அப்போ எதற்கு இந்த புழுகை 2 பேரும் பயன்படுத்துகிறாங்க? அதாவது இப்போ நீங்கள் இப்போ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கே ஆட்சி கொடுத்துரும், அது வரைக்கும் என்கிட்ட ஆட்சியை கொடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி வைக்கங்கிட்டு போய் கேட்டாங்களோ அதே நிலை தான். எப்படியாவது இப்போ ஸ்டாலின் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், நம்ம முதலமைச்சர் ஆகணுங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட திட்டம். முதலமைச்சராக இருக்கணும் அவர், அவ்வளோதான். இவர் ஸ்டாலினுக்கு எப்படின்னாக்கா எப்படியாவது தளபதி வந்துடக்கூடாது இந்த இடத்துக்கு வந்தா. ஏன்னா அவர் போனால் கூட்டம் நின்னா மாநாடு நடந்தால் பேரணிங்கிற அளவுக்கு இதை மாதிரி எந்த தலைவருக்கும் இது வரைக்கும் இப்படி ஒரு கூட்டங்களை பார்த்ததில்லை. இப்படி ஒரு பெரிய இதை இப்படி ஒரு செல்வாக்கு. ஏன்னா 41 பேர் கரூரில் இவங்க சதி பண்ணி 41 பேரை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணி அதுக்கப்புறம் கூட அங்கே அந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்கள் கூட தளபதி மேலே ஒரு குற்றம் சொல்லலை. அது காரணம் அவங்களுக்கு தளபதியை பற்றி தெரியும். அந்த மாவட்டத்தில் 92% வாக்குப்பதிவு கரூர் மாவட்டத்தில். ஆமாம், இது தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல இல்லாத அளவுக்கு இப்போ மிகப்பெரிய வாக்குப்பதிவு. அந்த அப்படி வந்து கரூர் சம்பவம் ஒரு துயரமான ஒரு சம்பவம். சின்ன குழந்தையெல்லாம் மிதித்து கொண்டிருக்கானுங்க. கூட்டத்துக்குள்ளே தளபதி வர்ற நேரம் பார்த்து அவர் வாராரு, பேசுகிறாரு, 2 நிமிஷம் பேசுகிறாரு. பேசுகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 2வது நிமிஷம் பேசிகிட்டு இருக்குச்சுல ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வந்த உடனே என்னப்பா ஆம்புலன்ஸ் வருது, நம்ம கொடி கட்டி வருதுன்னு சொல்லி கேட்காரு. அப்போல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா லைட் ஆஃப் பண்ணுறான், ஜென்ரேட்டரை உடைக்கான், உள்ளே கூட்டிகிட்டு உள்ளே வந்த சதி கும்பல். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய தளபதியுடைய அரசாங்கம், இன்றைக்கி இருக்கக்கூடிய காவல்துறை
அன்னைக்கு அந்த சம்பவம் அன்னைக்கு எந்தெந்த டாக்டர்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, எல்லாரையும் பிடிச்சணும். அத்தனை பேரும் உங்களுடைய ஃபோன் கால் எந்த இடத்துல இருந்தாங்கங்கிறத நம்ம வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்கான்ல, அந்த டிரைவர் அதுக்கு முன்னாலே எங்க இருந்தான் அதுகளை கண்டுபிடிச்சு யாரெல்லாம் இவருக்கு இந்த ஆம்புலன்ஸ்க்கு பே பண்ணது, அதுக்கப்புறம் பே பண்ணது யாரு? ஆமா. ரெண்டாவது சார் அந்த இப்போ இது சொன்னாங்களே நம்ம போஸ்ட்மார்ட்டம், அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை ஒரு சார்ட்டா போட்டு ஏஐ மூலமா போட்டு பார்க்கும்போது ஒரு சில டாக்டர் வந்து ஒரே பாடியே திருப்பி பண்ண மாதிரிலாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஒருத்தர் ஏன்ற டாக்டர் ஒரு எக்ஸாம்பிள் 11 மணிக்கு ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு, 12 மணிக்கு ஒன்று பண்றாரு, 1 மணிக்கு ஒன்று பண்றாருன்னு வச்சுப்போமே. இந்த டாக்டர் ஏ வந்து இந்த பாடி பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு பாடியை பண்ற மாதிரி ரிப்போர்ட் இருக்கு. அதே டைம்ல அதெல்லாம் கிளீனா வந்துருச்சு. ஒருத்தர் எப்படி ஒரே நேரத்துல 2 பாடியை வச்சு அறுத்துட்டு இருக்க முடியும்? ரெண்டாவது ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி ரிப்போர்ட் வருது. ஸோ அதுல பயங்கர சொதப்பல் நடந்திருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவும் பண்ணிட்டு இப்போ கொலை பண்ணியிருக்காங்க, திட்டமிட்ட ஒரு விபத்தை, ஒரு நெரிசலை உண்டு பண்ணி விபத்தை உருவாக்கி கொலை பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அந்த குற்றச்சாட்டை தளபதி மேலேயே வைக்காம பாருங்க, வச்சுட்டு ஒரு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமா, அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா. இதே ஒரு ஒரு ஊடகவியலாளர்னு சொல்ற ஒருத்தர் சொல்றாரு, இதே இடத்துல ஜெயலலிதா இருந்தா விட்டுருக்குமா? எங்க தளபதிக்கு இருக்கக்கூடிய பெரிய மனசை பாரு. இன்னொருத்தர், தலைவர் அவர்களே உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்கக்கூடாது, அவருக்கு இவ்வளவு பெரிய மனசு இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய சதிகாரன் இன்னைக்கு 41 உயிரை எடுத்திருக்கான்னு சீக்கிரத்துல அதெல்லாம் கண்டுபிடிச்சு வெளியே சொல்லி மக்கள் மத்தியில் அவங்களால அம்பலப்படுத்தி அவங்க மேலெல்லாம் கொலை வழக்கு பதிவு பண்ணி இவங்க எல்லாரையுமே சிறைக்கு அனுப்பணும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய சதிகார கூட்டம். இதுல வேற அந்த உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு சட்டமன்றத்தில் பதில் உரை கொடுக்க போச்சுல பார்த்தீங்கன்னா, நானும் முதலமைச்சரும் லயோலா காலேஜில் படித்தோம், அவர் சீனியரு நான் ஜூனியரு, ஆனால் அரசியலில் நாங்கள் தான் சீனியரு. இந்த சதிகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எப்பா உங்க சீனியாரிட்டி உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுங்க? உங்க ஆலோசனையை கொள்ளையடிக்கிறது கற்றுக் கொடுத்துருக்குது. அதை தவிர அவங்க சீனியாரிட்டி என்னத்தை கற்றுக் கொடுத்துருக்கு? அந்த சதிவலை பின்றதை பற்றி இதுகளை பற்றி கற்றுக் கொடுத்துருங்க. அதற்கப்புறம் அவர் பேசுறாரு, பெரும்பான்மையான மக்கள் வந்து தாவேகாவுக்கு வாக்களிக்கல, அவங்க நிராகரிச்சிருக்காங்கன்னு ரொம்ப அடிப்படையே இல்லாத ஒரு புரிதல். அதானே பாருங்க, இது அவருடைய சீனியாரிட்டி இதுலயே தெரிஞ்சு வச்சு பாருங்க. நீங்க உதயநிதியோட நீங்க இப்ப உள்ள தொகுதியில நீங்க எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னால, இப்ப நின்னார்ல இந்த தொகுதியில வந்து இப்ப ஜெயிக்கும் போது இவர் எடுத்து வந்து 62,992 ஓட்டு எடுத்திருக்காரு. இவர் எடுத்திருக்கிறது பதிவான வாக்குகள் வந்து 1,39,923 ஓட்டு. இவர் எடுத்திருக்கிறது 62,000 ஓட்டு. அப்ப இவருக்கு எதிர்த்து விழுந்தது 76,000 ஓட்டு. அப்ப நீ ரிசைன் பண்ண இல்ல, நீ அவ்வளவு பெரிய யோக்கிய. ஜனநாயகத்துல எண்ணிக்கை தாண்டா முக்கியம். ஜனநாயகங்கிறதே எண்ணிக்கையின் அடிப்படையில உருவாகி உள்ளது. ஏன்னா இது அதனால அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம எங்க ஊருக்காரரு தாமிரபரணி தண்ணியை குடிச்ச ஒரு அண்ணன் வந்து அவரு நடக்கட்டும் நாக்கு வியாபாரம் சொல்லிட்டு இவங்களுக்கு எழுதி கொடுத்தத, ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்த அதே டிராப்டை இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க அதை நீங்க கண்ணை மூடிட்டு கேட்டு பாருங்க, அப்படியே அவ அப்பா பேசுன மாதிரியே இருக்கும். என்ன ஏற்ற இறக்கங்கள் என்ன மாதிரி அந்த வார்த்தைகள் வரும். சரியா? எழுதி கொடுத்தத எடுத்து படிச்சாரு. ஓகே, அவர் எடுத்து படிப்பாரு. இவ்வளவு தூரத்துக்குள்ள பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கெல்லாம் ஞானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை படிக்காரு. அந்த அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு அதாவது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு குற்றச்சாட்டு. 108 தான் இருக்கு, நீங்க இவ்வளவு ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க, மொத்தம் வந்து 4,88,00,000 ஓட்டுகள் வந்து பதிவாச்சு, அப்போ உங்களுக்கு எதிராக இவ்வளவு ஓட்டுகள் இருக்கு, அதனால நீங்க வெற்றி பெறல. அரசியல் அரிச்சுவடியே தெரியாம அவர் வந்து பேசுறாரு. நீங்கள் இதில் இப்போ நம்ம CV சண்முகம் வந்து நேற்று பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. என் பிள்ளை மேலே கூட சத்தியம் பண்ணுறேன், உன் பிள்ளையும் கூட்டிட்டு வா, நானும் ஒரு பிள்ளை தான் வச்சுருக்கேன், நீனும் ஒரு பிள்ளை தான் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி யார் எடப்பாடியை வந்து அன்னைக்கு நேற்று கூப்பிட்டாரு. 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்க முடியுது. ஓட்டு எண்ணிக்க முடிஞ்ச உடனே அவர் வெற்றி பெற்றுறாரு. உடனே அதற்கான சான்றிதழை வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு உடனே சென்னைக்கு புறப்படுறாரு. சென்னைக்கு புறப்பட்டு
தேர்தலில் வந்து 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையில் தளபதி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவு தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெற்றாச்சு அப்படிங்கிறது வந்து இங்கே ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருது. சரி, இனிமேல் நம்ம கதை ஒப்பிடாது. அதுவும் முதல்ல வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்தில் திமுக 3வது இடத்துல இருந்துச்சு, அதிமுக தான் 2வது இடத்துல இருந்துச்சு. அங்கே போக 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 இது பின்னால் வந்து அது முன்னால் போச்சு. அப்புறம் இனி வந்து நமக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே இவருடைய கிரிமினல் மூளையில், அந்த சதிகார மூளையில், அந்த வஞ்சக மூளையில் அது சதிவலை பின்னி என்ன பண்ணலாம், தளபதி வந்துடக்கூடாது, ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஒரு தடவை வந்துட்டாருன்னா இனி அவர் காலத்துக்கு அவர் தான் 30 முதல் 40 ஆண்டுகளுக்கு ஒரு தலைமுறைங்கிறது 30 வருஷம். ஒரு தலைமுறையா நம்ம வந்து வாய்ப்பே கிடையாது, அந்த முடிவுக்கு வராரு. அதனால இது எப்படியாவது இதை வந்து முறியடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கிறப்பவே இந்த வலையை பின்னிட்டாங்க. அதனால தான் சிவி சண்முகம் அங்கேருந்து ஓட்டு எண்ணிக்கை முடிச்சு இங்கே வந்துகிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஃபோன் போகுது. 2 முன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசுறதா நான் பேர சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனால் எனக்கு ஒரு ஆள் ஒத்தியில எனக்கு தெரியுது, அவருக்கு கொஞ்சம் ஓட்ட வை, அடிக்கடி அவர் தான் டக்குன்னு ஃபோன் அடிப்பாரு. சிவி சண்முகமா அடிங்க அடிங்க ஹலோ அப்படின்னு சொல்லி பேசுவார். அதனால எனக்கு ஒரு ஆள் பேர் தெரியுது, நம்ம லீக் பண்ணுவோம் கேட்டீங்களா? அதனால துரைமுருகனா இருக்குமா? இல்ல அவர்லாம் பாவம் ரொம்ப 3வது இடத்துக்கு வேற போயிட்டாரு. ஏவாவேலு இல்ல ஒரு 2 பேர்ல ஒரு ஆள் எனக்கு தெரியுது. சேகர் பாபு அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஒரு ஆளு தான் எனக்கு தெரியும். சேகர் பாபு சொல்லிட்டேன். இல்ல ஒரு ஆளு எனக்கு தெரியும். அவரு சிவி சண்முகமே சரி பேர சொல்லணும்னு நான் விரும்பலன்ட்டாரு. எனக்கு ஒரு ஆள் தெரியுது. உடனே போன் பண்ணி வாழ்த்துக்கள், நீங்க வந்து அமைச்சராகணும், நல்ல பொறுப்பு வாங்கிடணும். நாங்க தான் தோத்து போறோம், எப்படி அமைச்சராக? இல்ல அப்படி சொன்ன உடனே இவருக்கு நம்ம வந்து தோத்து மொத்தம் 47 இடம் தான் ஜெயிச்சிருக்கோம், நமக்கு அமைச்சர் பதவிக்கு இவங்க வாழ்த்து சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு, விழுப்புரத்துல இருந்து சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாலே இவங்க பிளான் பண்ணி நேரே எடப்பாடி கிட்ட பேசியாச்சு. எடப்பாடி சம்மதிச்சாச்சு. சம்மதிச்சு நீங்க வந்து முதலமைச்சரா இருக்கணும், நாங்க திமுக உங்களை ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்து இவ்வளவு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஊமன்னு சொல்லி சொன்னா, நம்ம புரட்சி தலைவி அம்மாவுடைய சேலையை உருவனான், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியலை விட்டு போறதா சொல்லி ஒரு லெட்டரை கொண்டு போய் வெளியிட்டு அந்த அம்மா என்னென்னலாம் பண்ணாங்க, இவ்வளவு கொடுமைகளை பண்ண அந்த ஒரு கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியோட ஆதரவோட நம்ம வந்து முதலமைச்சர் ஒரு பதவி இருக்கிறது, ஒரு நாண்டு செத்துடலாமேங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல், அந்த அறிவு இல்லாமல் அதை ஏற்றுக்கிட்டு அந்த நேரத்தில் இன்னொன்று எம்ஜிஆரை வந்து ஊமான்ட்டு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாங்க. அவரும் பேசுறது இல்லைன்னா அவருக்கு சிறுசாக பேசிவிடுவார். இவர் இப்போ கலைஞர் வந்து ஊமையனுடைய ஆட்சின்னு சொல்லி தான் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ எல்லாம் என்ன படிச்சுட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஊமையன் ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அரசியல் ரொம்ப வேகமாக இருக்கிறனால இந்த பழைய கதைகள்ல இருந்து அப்போ என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, எம்ஜிஆர் வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் கத்தி வச்சுக்கிடுங்கன்றாரு. ஏன் எம்ஜிஆர் கத்தி வைக்க சொல்லிட்டாரு, ஊமையன்னு சொல்லி சொன்னவர் பேசிட்டாரா எம்ஜிஆர்? அது வந்து அவர் உண்மையில ஒரு பெரிய கெட்டிக்காரன், பெரிய புத்திசாலி. ஏன்னா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு புரட்சி தலைவராக இருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு தூரத்துக்குள்ள அனுபவம், எவ்வளவு பெரிய அறிவு, பட்டறிவு. அவர் கல்வியில வேணா கல்வியில கூட வராம இருக்கலாம், வந்ததுனால இப்ப அப்படி அது நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலையில ஒரு இழிவான ஒரு இதுக்கு அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவரை ஒத்துக்கிட்டு இவரை தான் கெட்டாலும் பரவாயில்ல, தனக்கு ஒரு கண்டு போனாலும் எதிரிக்கு 2 கண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஸ்டாலின் போட்டு இந்த இப்படி ஒரு சதிவலையை பின்னி எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய ஆதரவுன்னு சொல்லி நீங்க எதனால சொல்றீங்க? எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பாஜகன்னு சொல்லிடுறீங்க. இல்லை, ஏன்னா இந்த ஒரு ஐடியாவை பிஜேபி பிளான் பண்ணியிருக்குன்றேன். எப்போ நீங்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் ஜாயின் பண்ணுங்க, எங்காலும் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுங்க, அவருக்கு அதை நீங்கள் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் கவர்னர்கிட்ட பேசுகிறேன். பாஜக உள்ள வர்றத நாங்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தானே தேர்தலை சந்திக்கும். சார் இவங்களை எப்படி சார் நீங்கள் நம்புறீங்க? அப்போ அதுக்குள்ளே தான் ஆமாம், நாங்கள் ஏற்கனவே பிஜேபியில் கூட்டணி வச்ச கட்சி தானங்க இது, நாங்க வச்சா என்ன தப்புன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இது பாரதிய ஜனதா கட்சி பின்னால இருந்துலாம்ல, நேரடியா களத்துக்கு வந்துட்டு யார் மூலமா? ஒரு பொறாமக்கார ஒரு மனுஷன், உண்மையிலே அந்த ஆள்லாம் நல்ல மனுஷன் தான். அதாவது ஒரு தளபதியை பார்த்த உடனே ஒரு பொறாம,
என்னடா அது முதலமைச்சர் ஆயிட்டாரே, இப்படி ஆயிட்டாரே, நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோமே, நம்மளால முடியலையே அப்படின்னு சொல்லி பொறாமையில அவன் வயசு அவன் ஏற்கனவே துரைமுருகன் சொன்னாரு, பல்லு போய் சாக போற கிழவெல்லாம் என்ன பற்றி சொல்றான்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஒரு வாரத்துக்கே நீ செத்துருக்கணும். ஏன்னா ஒரு நடிகருக்கு வந்து அவங்களுடைய இமேஜ் இதுதான் வந்து முக்கியம். கரெக்ட். துரைமுருகனை வந்து ஒரு கூட்டத்துல வந்து என்ன சொல்லிட்டாருனாக்கா, இப்படி வந்து மூத்தோர்கள் வந்து இளையோர்களுக்கு இடம் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பழைய ஸ்டூடெண்ட்லாம், ஆனா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நல்ல பெரிய திறமையான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நல்லா தான் சொன்னார். அவர் வந்து துரைமுருகனையோ யாரையோ இழிவுபடுத்தி பேசணுங்கிற நோக்கமும் இல்லை, இழிவுபடுத்தி பேசவும் இல்லை. ஆனா அதுக்கு துரைமுருகன் சொன்னாரு, பல்லு போய் ரிட்டையர்ட் ஆகிறவன் இவெல்லாம் பற்றி என்ன பற்றி சொல்றானான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாரு. ரஜினிக்கு அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, தலைவர் மேல உள்ள பொறாமை. அது வந்து காழ்ப்புணர்ச்சிங்கிறத விட பொறாமை. பொறாமை வந்து எல்லாத்துலேயும் மோசமானது வந்து பொறாமை தான். எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஆணி வேறு வந்து பொறாமை தான். வாராரு, நேர போய் தலைவரை போய் பார்க்காரு. எத்தனாம் தேதி? 4ஆம் தேதி எலெக்ஷன் முடியுது. 4ஆம் தேதியே இந்த சதி வேலையை பின்னி எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிடுறாரு. அதுக்கப்புறம் 5ஆம் தேதி தான் எல்லா எம்எல்ஏக்களையும் வர சொல்றாங்க. வர சொல்லி கொண்டு போய் தங்க வைக்காங்க, செய்கிறாங்க. யார்? இப்போ நம்ம சி.வி. சண்முகம் போன்ற கட்சியினுடைய தொண்டர்கள் அடிப்படையில் இருந்தே அந்த கட்சியில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, அவங்க யாருக்குமே வந்து திமுகவை சேர்ந்து கூட்டணி போடுவோமான்னு சொல்லி சொன்னா ரெண்டு கட்சி அழிஞ்சிரும். அதாவது நீங்க அதிமுகவும் திமுகவும் ஒன்னா போய் ஒரு தேர்தலில் சந்திக்க, அடுத்த தேர்தல் அவங்களுக்கு வேற கூட்டணிக்கு ஆளு கிடையாது. இல்ல அடுத்த தேர்தல் யாரெல்லாம் தெரியுமா கூட்டணி? ஓபிஎஸ் ஆல்ரெடி டிஎம்கேல போயிட்டாரு. ஆமா. இபிஎஸ் டிஎம்கேக்கு வந்துருவாரு. பாஜக அவங்க பாஜக ஏற்கனவே கூட்டணியில கூட்டணியில வருவாங்க. அதனால அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்பவே கூட சீக்கிரத்தில் இப்பவே கூட சேர்ந்துடலாம். ஒருவேளை அதிமுகன்னு ஒரு கட்சியை அதுக்கு பிறகும் வச்சுக்கிட்டு தான் தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து திமுக கூட ஸ்டாலின் கூட கூட்டணி போட்டாருன்னே தொண்டர்கள் எல்லாமே இடம் பெயர்ந்துட்டாங்க. அந்த தொண்டர்களுடைய பிரதிநிதியாக தான் இன்னைக்கு சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள்லாம் இன்னைக்கு வந்து தனி அணியா இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்படி போகக்கூடிய ஆட்கள் இல்லை. கட்சிக்கு எதிராக போகவே மாட்டாங்க. ஒரு சி.வி. சண்முகோட ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? வெறித்தனமா பேசுவாரு. அதே மாதிரி கொள்கை ரீதியாகவும் நல்லா பேசுவாரு. ஈழ பிரச்சனையும் நல்லா பேசுவார், ஹிந்தி பிரச்சனையும் நல்லா பேசுவார். நான் கேட்டுக்கிடுவேன். எனக்கு 1-2 நேரங்களில் தான் எனக்கு அவருடைய தொடர்பு. அவர்கிட்ட உட்காந்துருந்து பேசியிருக்கேன், வச்சிருக்கேன். நல்லா பேசுவார். அப்போ அவருக்கு வந்து திமுக கூட கூட்டணின்னு அவருக்கு வேகம் வந்துச்சு. உடனே அதுக்கு பிறகு வேற எதுக்காக கூட ஆள் சேர்த்தா யாருமே வரமாட்டாங்க. ஒரு பதவிக்கு சுட்டிங்கிற 47 பேர் நம்ம கட்சியை விட்டுட்டு போகணுமா, அம்மா வளர்த்த கட்சி, தலைவர் வளர்த்த கட்சின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. திமுக கூட கூட்டணி போட்டு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நினைக்காத சண்டால நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது வித்துருவான்னு சொல்லி உடனடியாக அவங்க அன்னைக்கு தான் முடிவு எடுக்காங்க. அடுத்த நாள் 6ஆம் தேதி, இப்போ 4ஆம் தேதி முடியுது, 5ஆம் தேதி அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. 6ஆம் தேதி நேரே இந்த பொறாமை மனிதர் வந்துடுறாரு. வந்து நேரே போய் ஸ்டாலினை போய் பார்க்காரு. பார்த்துட்டு நீங்கள் எவ்வளவு செய்திங்க, உங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் அவர் கண்ணீர் சிந்தி அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு உடனடியாக நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை உடனடியாக முதலமைச்சராக நீங்கள் இருக்கணும். எப்படிங்க ரஜினி அதெல்லாம் நடக்கும்? ஆளுநர் ஒத்துக்கிடுவாரா? ஆளுநர் உடனே சொல்றாரு, அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக வந்தால் நான் ஏற்க தயார் அறிவிச்சாரு. ஆமா, ஆளுநர் அறிவிக்காரு. அப்போ ரஜினி வந்து அந்த இடத்துல இருந்தே உடனே போன் அடிக்காரு. போன் அடிச்சு அமித்ஷாக்கு போன் அடிச்சு போன் எடுத்து ஸ்டாலின் பேச கொடுக்காரு. உடனே ஸ்டாலின் பேசுறாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே திருப்பி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதே மாதிரி பேச வைக்காரு. முன்னால வந்து நம்ம ஷோ தான் வந்து இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பார்ப்பாரு. அந்த வேலையை இன்னைக்கு வந்து ரஜினி பண்ணியிருக்காரு. 6ஆம் தேதி வந்து ஸ்டாலின் கூட உட்கார்ந்துருந்து, ஸ்டாலின் வீட்டில் உட்கார்ந்துருந்து இவ்வளவு சூழ்ச்சியும் செய்து இவ்வளவும் பண்ணதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கூட கூட்டணி போட்டாச்சு. நீ பாரதிய ஜனதா நீ இருக்கக்கூடிய உறவுகளை வந்து என்னத்தை தான் மறைச்சாலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட சிறுபான்மை மக்களுக்கு அது நல்லாவே தெரியும். வேற வழி இல்லாம தான் ஓட்டு போட்டாங்க. இந்த தேர்தலில் சிறுபான்மை மக்கள் வந்து தாவேக்கா பக்கம் ஓட்டு போட்டதுக்கு காரணம், நீ நாணயம் வெளியிடணுமா, நீ ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றா, யாரே பிஜேபியில். அதுக்கப்புறம் கருணாநிதி சிலையை திறக்கணுமா, நிறைய வெங்கையா நாயுடு கூப்பிட்றா. மோடியை பார்த்தியா வெள்ளை கூட பிடிச்சிட்டு போகிறா. அதுக்கப்புறம் நேரே உனக்கு நிதி ஆயோக்கில் போய் போகணுமா, போகமாட்டேன் நான் புறக்கணிக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. உன் வீட்டில் டாஸ்மாகில் ரைடு வந்த உடனே நேரே நிதி ஆயோக் போகிறா. எந்த நடவடிக்கையும் கிடையாது. டாஸ்மாகில் சரக்கு எடுக்காங்க. சரக்கு அங்கேருந்து ஃபேக்ட்ரியில இருந்து நேரே கடைக்கு போகுது. நேரே டாஸ்மாகுக்கு வந்து லேபிள் ஒட்டி
அந்த நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு விற்கணும், கவர்மெண்ட் ஒரு லாபத்தை வச்சு மக்களுக்கு விற்பாங்க, அந்த ரெவென்யூ வந்து அரசாங்கத்துக்கு வரணும். நீ நேரடியாக விற்று மொத்தமாக நீ கொள்ளையடிக்கிறதுக்கு அத்தனையும் கண்டுபிடிச்சிட்டான். பிடிச்சதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த அளவுக்கு நீ கூட்டணியில் இருக்கா. அது மட்டும் இல்லை, 26 பேரை சுட்டு கொன்னா ஒரு தீவிரவாதி. கரெக்ட். 200 கிலோமீட்டர் தூரம் அங்கேருந்து வாரான். அங்கே வந்து ஃபுல்லாக வந்து மிலிட்ரி இருக்கக்கூடிய இடத்துல 26 பேரை சுடுறான். சுட்டுட்டு உங்கள் மோடிகிட்ட செல்ஃபி எடுக்கான். உன் மோடிகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அதே 200 கிலோமீட்டர் தூரம் தாண்டி போயிடுறான். அவனை யாராலையும் இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த சம்பவத்தை உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போய் மோடி செய்து சரி, இந்தியாவினுடைய சார்பாக மோடி எடுத்த நடவடிக்கை சரின்னு சொல்லிட்டு மோடியோட பிரதிநிதியை அனுப்புனது யார? கனிமொழியை. கனிமொழி தான் இங்க இருந்து இந்திய உலகம் ஃபுல்லா எல்லா நாடுகளுக்கும் போய் மோடி எடுத்த நடவடிக்கைகள்லாம் ரொம்ப சரின்னு சொல்லி போய் எல்லாத்திட்டையும் சொல்லி, அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள கள்ள உறவு இருக்கு. அந்த உறவு வெளியே வந்து இப்போ வந்து இன்னைக்கு ரோட்ல சந்தி சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நேத்து உதயநிதி பேசும்போது சோஃபா கலாச்சாரம் இங்க வந்திருக்கு அப்படின்றாரு. ஏதோ ஒரு படம், என்ன படம் தெரியல, புஷ்பா படம் போல சோஃபா கலாச்சாரம் வந்திருக்கு. அந்த திரைப்படத்துல சோஃபாவுக்குள்ள பணம் வச்சு அனுப்புவாங்க போல இருக்கு. அப்படி இருக்கு. சிவி சண்முகத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது சோஃபா ஒன்று போகுது. அப்போ சோஃபா போகுதா, நிறைய எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்றாரு. எக்ஸ்சேஞ்சை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். நிறைய எக்ஸ்சேஞ்ச் இல்லை. இப்போ வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சுகளை பற்றி சில விஷயங்களை வந்து இப்போ நம்ம வந்து பேச முடியாது. நம்ம வந்து இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கோம், அகப்பு நிறைய பருப்பு இருக்கு, அதனால இஷ்டத்துக்கு ஆட்ட முடியாது. அதனால அந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி இந்த பணங்களை கொடுத்து எப்படி இவர் சிவி சண்முகத்துக்கு மட்டுமே அந்த சோஃபா போல, அவர் வந்து இப்போ விசிகே ஆஃபீஸ்லேயும் சோஃபா வாங்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஐ திங்க் ஐஎம்எல்க்கும் வந்து, ஏன்னா ஒரு பெரிய தலைவர் வர்றாரு, அங்கே ப்ராப்பரான இடம் இல்லை, அதுக்காக உட்கார வைக்கிறதுக்காக எல்லாருமே வந்து ஒரு தலைவர் வராரு, அதுவும் சிஎம் வராரு, நம்மளை பார்க்க வராருன்னு வந்து ஒரு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாங்க, வைப்பாங்க. அதை வந்து அவர் அந்த ஆளு கொச்சப்படுத்தி பேசுறாரு. அதான் சொல்லிட்டானா எல்கேஜி ஸ்டூடெண்ட். ஏன்னா அதனால லாலிபாப் சாட வேண்டியவர் நம்முடைய விடுதலை சிறுத்தை என்னுடைய தலைவர் தொல் திருமாவளவன், எழுச்சி தமிழர், எதுலேயுமே நேர்மையாக பேசக்கூடியவர். அவரெல்லாம் இப்படி இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு ஐஎம்எல் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கூடவே இருந்த அந்த முஸ்லீம் லீக் கட்சி, அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் கூடவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்க அத்தனை பேரையும் எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசின பேச்சு இருக்க, அது போக இந்த திமுகனுடைய உடன்பிறப்புகள் சிலருக்கு இன்னும் பேமெண்ட் நிப்பாட்டல போல திரும்பவும் பண்ணிட்டே இருக்காங்க. அன்னைக்கு கூட தலைவரோட மனைவியோட பெயர் கொண்ட ஒரு பொண்ணு திராவிடர் கழகத்துல ஏதோ பொறுப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வந்து நம்ம தினமும் பேசணும். ஆமா, இனிமே தினமும் பேசிடுவிய, நீ பேச ஆரம்பிச்சிருவா. 16ஆம் தேதி நீட்டுக்கு போராட்டம் ஏதோன்னு சொல்லிட்டுலாம் சொல்லிச்சு. அதே மாதிரி கோவன் ஒருத்தர் பாட்டு பாடி எல்லாரும் இனிமே வரிசையே எல்லாம் வெயிட்டிங்ல இருப்பாங்க. எல்லாரும் வருவாங்க. இந்த 5 வருஷம் அத்தனை பேருக்கும் காது கேட்காது, வாய் பேசாது, கண்ணு தெரியாது, எங்கேயோ கோமா ஸ்டேஜில் படுத்திருப்பாங்க. இனிமே அவ்வளவு பேரும் எழும்பி ஒவ்வொருத்தரா வருவான். சரி, யாரா இருந்தாலும் நம்ம களத்துல பார்ப்போம், களத்துல சந்திப்போம், பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு தலைவருடைய ஆட்சி இவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சி, வந்த உடனே இன்னைக்கு மக்கள்லாம் போற்றக்கூடிய ஒரு ஆட்சியா இருந்து வந்த உடனே என்ன அகவிலைப்படைய வந்து ஒரு 2% உயர்த்திருக்காங்க, அரசு அறிவிச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். தலைவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி 200 யூனிட் சொல்லியிருந்தாரு, அந்த 200 யூனிட்டுக்கான கையெழுத்து போட்டாரு. சிங்கப்பெண் பாதுகாப்பு அதிரடி படைய அமைச்சிருக்காரு. அது பெண்கள் அத்தனை பேரும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதை செய்திருக்காரு. அதே மாதிரி போதையில தான் இத்தனை கொலை நடக்கு, பாலியல் வன்முறை நடக்கு. நம்ம அந்நியார்னு எல்லாரும் சொல்லக்கூடிய சகோதரி பிரேமலதா அவர்கள் ஸ்டாலின் முன்னால வச்சே சொன்னாப்புல, ஸ்டாலின் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு, முதலமைச்சர் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு நான் கேட்கேன். எந்த தப்பும் பண்ணல, என்ன சின்னதா கொஞ்சம் பாலியல் வன்முறை நடக்கும், பாலியல் வன்முறை நடக்கும், 2 சரக்கு அடிப்பான், சரக்கு அடிச்ச உடனே ஒரு பொண்ணை கெடுப்பான், இதை தவிர என்ன தப்புங்க நடந்துச்சு? எவ்வளவு அழகா கேட்டாங்க. அப்படி வந்து என்ன சிறுட்டு குடிப்பான், வேற ஒன்றும் பெரிய கெட்ட பழக்கல, சிறுட்டு குடிக்க வச்சுல கொஞ்சம் தண்ணி அடிப்பான், தண்ணி அடிக்க வச்சுல கொஞ்சம் பான்பராக் போடுவாங்கிற மாதிரி அன்னைக்கு அழகா வந்து பேசுனாங்க. அதே மாதிரி போதையை ஒழிக்கிறதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும்
தனித்தனி காவல் நிலையம், அதுபோக ஒரு 60க்கு மேற்பட்ட தனிப்படை. போதையை சொல்லிட்டோம்னா இப்போல்லாம் நம்ம வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இதுக்கு முன்னால் திமுக ஆட்சியில் உடனே அந்த போதை விற்கிறவனுக்கு அந்த தகவல் அவன் நம்மளை தேட ஆரம்பிச்சிடும் கேட்டீங்களா. இப்போ வந்து தனிப்படையில் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது ரொம்ப நேர்மையான நல்ல அதிகாரிகள் எல்லாம் போட்டு தனிப்படைக்கு தலைவர் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. நேர்மையான ஆட்சிங்கிறது இன்னைக்கு இவ்வளவு வெளிப்படையாக அறிவித்தவங்க யாருமே கிடையாது. நான் காசு வாங்க மாட்டேன், யாரையும் காசு வாங்க அனுமதிக்கவும் மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் யார் உதயநிதி, நாங்கள் வந்த உடனேயே முதல் கையெழுத்தில் மகளிர் விடியல் பயணத்துக்கு நாங்கள் கையெழுத்து போட்டோம், எங்கள் தலைவர் போட்டார். ஏன்னா அப்போ வந்து நீ திட்டம் 4000 ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்கிறான்னா இதுக்கு நான் பாராட்ட வேண்டியது ஒன்றும் இல்லை, ஸ்டாலின் இல்லை, இதுக்கு முன்னால் ஆட்சியிலிருந்து எடப்பாடியை வேணால் பாராட்டலாம். கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு போயிருக்கார், நீ வந்தோடனே எடுத்து கொடுத்துருக்க. அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸுலாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கூட திருப்பி கொடுக்கல. அவங்களுக்கு கடைசியாக ஓய்வு பெற கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பணமே இல்லாமல் இருக்கிற வண்டிகளெல்லாம் நீ வந்து செய்தா. என்ன வருவாய் அரசாங்கம் ஈட்டணும், அந்த வருவாயில் இருந்து நீ மக்களுக்கு நிறைய செய்யலாம், அதில் தப்பு கிடையாது. தலைவர் அவர்கள் கனிம வளத்துலலாம் நிறைய வருமானங்கள் எல்லாம் போய் தனியாருக்கு போச்சு. அந்த தனியாருக்கு போய் கொள்ளையடிக்கப்பட்ட வருமானங்கள் எல்லாம் இனி வந்து அரசாங்க கஜனாவுக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அதுக்குரிய திட்டங்களோடு இருக்காரு. ரொம்ப சிறப்பாக அவர் சொன்ன எல்லா வாக்குறுதிகளை நிறைவேற்றாரு. பிரமாதமான ஒரு ஆட்சியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப தொடர்ந்து பேசுவோம் சார், ஒவ்வொரு டெவலப்மெண்ட் வரையும் நம்ம பேசுவோம். ரொம்ப கண்டிப்பாக நன்றி. வணக்கம்.